நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை அந்த டைமிங்கில் செஞ்சிட்ருக்கும்போது, நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், நான் இப்போ படிச்சிட்ருக்கேன், நான் இப்போ எழுதிட்டுருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். அந்த மாதிரி சென்டென்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ராம் பட்டு ரஹா ஹை. ராம் பட்டு படித்து, ரஹா கொண்டு, ஹை இருக்கிறான். ராம் பட்டு ரஹா ஹை. இந்த இடத்துல ரஹா அப்படிங்கிறது தான் நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து இந்த தருணத்தில் இந்த செகண்டில் நம்ம செஞ்சிட்ருக்கோம், படிச்சிட்ருக்கோம், எழுதிட்டுருக்கோம், அதுதான் ரஹான்னு மென்ஷன் ஆகும். அதுவே ஒரு மேல் சொல்கிறாங்க அப்படின்னா ரஹான்னு மென்ஷன் ஆகும். ஃபெமினைன் சொல்லும்போது ரஹீன்னு சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ராம் இருக்கிறதுனால ரஹான்னு சென்டென்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. ராம் பட்டு ரஹா ஹை. ராம் படித்து கொண்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை. இந்த இடத்துல லடுக்கா, இந்த இடத்துலையும் மேல் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ரஹா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். லடுக்கா சிறுவன், பாட் பாடம், சீக் கற்று, ரஹா கொண்டு, ஹை இருக்கிறான். லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை. சிறுவன் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறான். என்னோட பையன் பாடம் கற்றுக்கிறான், இப்போ தான் பாடத்தை புரிஞ்சிக்கிறான், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை. லடுக்கா பாட் சீக் ரஹா ஹை. லடுக்கி கா ரஹி ஹை. இந்த இடத்துல ஃபெமினைன் வந்திருக்கிறதுனால நம்ம ரஹி பயன்படுத்தியிருக்கோம். லடுக்கி சிறுமி, கா பாடி, கானா பாடுறது, பாடி, ரஹி கொண்டு, ஹை இருக்கிறாள். லடுக்கி கா ரஹி ஹை. என்னோட பொண்ணு பாட்டு பாடிட்டுருக்கா, பாடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது லடுக்கி கா ரஹி ஹை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏக் ஸ்திரீ கப்படா சி ரஹி ஹை. ஏக் ஸ்திரீ ஒரு பெண், ஏக்னா ஒரு, ஸ்திரீ பெண், கப்படா துணி, சி தைத்து, சீனா தைக்கிறது, தைத்து, ரஹி கொண்டு, ஹை இருக்கிறாள். இந்த இடத்துலையும் நோட்டீஸ் பண்ணுங்கள், ஸ்திரீ இருக்காங்க, ஒரு ஃபெமினைன் இருக்காங்க, அதனால் நம்ம ரஹி பயன்படுத்தியிருக்கோம். ஏக் ஸ்திரீ கபடா சி ரஹி ஹை. ஒரு பெண் துணி தைத்து கொண்டு இருக்கிறாள். அந்த நேரத்தில் அவள் செஞ்சிட்ருக்கா, அதனால தான் நம்ம அந்த ரஹி ரஹா பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு मैं पॉट लिख रहा हूँ. मैं पॉट लिख रहा हूँ. இந்த சென்டென்ஸை ஒரு மேல் சொல்கிறாங்க, ஒரு கிட்டு சொல்கிறான் அப்படின்னா அவங்க ரஹா பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ரஹா இருக்கா, ரஹி இருக்கா? ரஹா தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது யார் சொல்லியிருப்பாங்க? மேல் தான் சொல்லியிருப்பாங்க. மேம் நான், பாட் பாடம், லிக் எழுதி, ரஹா ஹூ கொண்டிருக்கிறேன். எப்போவுமே நம்ம மேம்னு ஸ்டார்ட் பண்ணாலே, நம்மளை பற்றி நம்ம பேசும்போது மேம்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும் ஹிந்தி சென்டென்ஸில். நெக்ஸ்ட்டு தும் கியா கர் ரஹே ஹோ. தும் கியா கர் ரஹே ஹோ. தும் நீ, கியா என்ன, கர் செய்து, ரஹே கொண்டு, ஹோ இருக்கிறாய். நம்ம செகண்ட் பர்சனை பார்த்து கேட்கும்போது ரஹேன்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு மேல் இருக்காங்க, ஒரு ஃபெமினைன் இருக்காங்கன்னா ரஹா, ரஹி, அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுவே நாம் செகண்ட் பர்சனை பார்த்து பேசும்போது ரஹேன்னு கம்ப்ளீட் பண்ணணும். ரஹே அப்படின்ற வேர்டு ரெஸ்பான்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம அந்த ரஹே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். தும் கியா கர் ரஹே ஹோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சீதா தும் சோச்சு ரஹி ஹோ. இந்த சென்டென்ஸை பாருங்கள். சீதா தும் சோச்சு ரஹி ஹோ. இந்த இடத்துல ஃபெமினைன் இருக்காங்க, சீதா இருக்காங்க, அதனால நம்ம எப்படி பேசுகிறோம்? அவங்கக்கிட்ட ரஹின்னு பேசுகிறோம். சீதா நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? சீதா நீ என்ன யோசிச்சிட்ருக்க? அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அப்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சீதா தும் சோச்சு ரஹி ஹோ. சீதா தும் சோச்சு ரஹி ஹோ, அந்த மாதிரி கொஷின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மே பாட் யாத் கர் ரஹி ஹூ. அவங்க ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி கூட ஆன்சர் பண்ணலாம். மேம் நான், பாட் பாடம், யாத் மனப்பாடம், பை ஹார்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாத் மனப்பாடம்,
கர் செய்து ரஹி ஹூ கொண்டிருக்கிறேன். நான் பாடம் மனப்பாடம் செஞ்சிட்ருக்கேன். மேம் பாட்டு யாது கர் ரஹி ஹூ. மேம் பாட்டு யாது கர் ரஹி ஹூ. யாது கர் ரஹி ஹூ மனப்பாடம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு சோட்டே லடுக்கே கேல் ரஹே ஹேன். சோட்டே லடுக்கே கேல் ரஹே ஹேன். சோட்டே சிறுவர்கள். இந்த இடத்துல சோட்டே லடுக்கே அப்படின்ற மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் சென்டென்ஸ் இருக்கிறதுனால சிறுவர்கள் சோட்டே லடுக்கே கேல் விளையாடி ரஹே கொண்டு ஹே இருக்கிறார்கள். இந்த ஹை இது வரைக்கும் நம்ம ஹைன்னு பார்த்தோம். இப்போது ஹைக்கு மேலே ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது ப்ளூரல் ஃபார்மை மென்ஷன் பண்ணும். சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், அப்போ நிறைய பேர் விளையாடுறாங்க. ஸோ நம்ம சோட்டே லடுக்கே கேலு ரஹே சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். பிதாஜி கத்து லிக்கு ரஹே ஹேன். பிதாஜிக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்போது ரஹாவும் மென்ஷன் பண்ணக்கூடாது, ரஹேவும் அதில் ஆட் பண்ணக்கூடாது, ரஹே தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஹை பயன்படுத்தக்கூடாது, ஹே பயன்படுத்தணும். ஹைக்கு மேலே ஒரு டாட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹேன்னு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். பிதாஜி கத்து லிக்கு ரஹே ஹேன். பிதாஜி தந்தை, அப்பா, கத்து கடிதம், லிக் எழுதி, ரஹே கொண்டு, ஹே இருக்கிறார். பிதாஜி கத்து லிக்கு ரஹே ஹேன். தந்தை கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். என் கூடவே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நோட் டவுன் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் ஓனாகவே மல்டிபிள் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பிரச்சார சபா கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அண்ட் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஆர் சாட் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.